எல்னினோவின் தாக்கம் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய காலநிலை மாற்றம் காரணமாக தொடர்ந்து பல வானிலையில பல மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம். மே மாதம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது. இன்னும் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் இன்னும் குறையலங்க. மதுரை மாவட்டத்தில் மட்டுமே 40 டிகிரி செல்சியஸ் கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இன்னும் பல்வேறு தென் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறையாது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போதான் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக குறைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து திருச்சி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் தென் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில், அதற்கு முன்பதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகப்படியான வெயில் தொடர்ந்து பதிவானது. அதுக்கப்புறம் மதுரை மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இனி வரப்போகிற நாட்கள் இந்த வெயில் குறையவே குறையாதா, மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற நிலைமையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ்நாடு முழுவதுமாக ஏற்கனவே கடந்த சில நாட்களாக ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டு இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. உதாரணமாக நீங்கள் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், அதே மாதிரி இன்னும் நிறைய கடலோர பகுதிகள் கூட முந்தைய நாட்களில் நல்ல ஒரு தீவிர மழை கிடைச்சது. பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவு பதிவானது. அதனால் நேற்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத நேற்று மாலை நேரங்களில் வானிலை அறிக்கையில் தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம். பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதை தனியாகவும் ஒரு போஸ்ட் நம்ம போட்டுட்ருக்குறோம். எத்தனை சென்டிமீட்டர் தமிழ்நாட்டில் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலை ஒரு தனியாக ஒரு போஸ்ட் போட்டு உங்களுக்கு நம்ம தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு மிக விளக்கமான தகவல்களை ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வருகிற நாட்களில் இந்த எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக மழை வாய்ப்புகள் குறையுமா அல்லது அதிகரிக்குமா, இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. வடக்கு கடலோர தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தொடர்ந்து மழை பொழிவுகளும் ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்க முடியும். இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழை, பெரும்பாலும் இரவு நேர மழை வாய்ப்பாகவும் அதிகம் நம்ம எதிர்பார்க்கலாம். இரவு நள்ளிரவு நேர மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையும். எல்னினோவின் தாக்கம் எந்த மாதத்துல உச்சகட்டத்தை அடையும் அப்படின்னா, ஜூலை முதல் செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய மாதங்கள், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் எல்னினோ மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல தான் பருவமழை பல்வேறு மாநிலங்கள்ல நமக்கு பற்றாக்குறைகள் ஏற்பட போகுது. இப்போ கர்நாடகாவில் அணை பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணீர் வேகமாக ஒரு நிரம்பாத ஒரு சூழ்நிலை. மேட்டூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர் வரத்து அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது. மேட்டூர் அணை நீர்மட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு விவசாயிகளுக்கு போதுமான அளவு தண்ணீர் ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை, திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேட்டூருக்கு நீர் வரத்து குறைஞ்சது ஜூலையிலேயாவது மேட்டூர் நிரம்புமா அப்படிங்கிறது தான் சில விவசாயிகளுடைய கேள்விகளாக இருந்தது. மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழு கொள்ளளவை எட்டுவது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு. காரணம், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் எல்னினோவின் தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த பருவமழையில நமக்கு சில மாறுபாடுகள் ஏற்படும். மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். கடலுடைய வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. அதே சமயங்களில் புயல், மழை, வெள்ளம், ஒரு பக்கம் ஒரு பகுதியாக கடுமையான வறட்சியும் ஒரு பகுதி மிக கடும் வெள்ளப்பெருக்கையும் இந்த வருஷம் இந்தியாவில் பார்க்க முடியும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் மிக கடுமையான ஒரு வறட்சியை நம்ம பார்க்க முடியும். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிக புயல் சின்னங்கள் உருவாகி ஒரு பக்கம் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கும் ஒரு பேரழிவையும் நிச்சயம் சந்திக்கக்கூடும். வறட்சி இருந்தாலும் அது அழிவு தான், மழை மிக பெய்தாலும் அது அழிவு தான். வறட்சி வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பஞ்சம் உண்டாகும். அதாவது பல இந்தியா முழுவதுமாக உணவு பற்றாக்குறை விவசாயிகள் உங்களுக்கு தான் பாதிப்புகள் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும்.
தொடர்ந்து இந்த மழை காலங்கள் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதும் பல இடங்கள் நம்ம ஒரு பேரழிவை சந்திக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த வருஷமும் அப்படிதான். செப்டம்பர் வரைக்கும் கடுமையான ஒரு வறட்சி ஒரு புறம் இருக்கும். அதே சமயங்களில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகுமா அப்படின்னா, கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளிலேயே இப்போ வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கையாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வெள்ள அபாய எச்சரிக்கை, ஃப்ளட் அலர்ட் அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. தற்போது நிலவரப்படி வரைக்கும் கேரளாவுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை தான். அதே மாதிரி கர்நாடகாவிலும் கடலோர பகுதிகளில் ஒரு சீரான அளவில் ஒரு கனமழையாக இருக்கும். ஒரு மிக கனமழை, அதி கனமழைங்கிறது கிடையாது. ஒரு சீரான அளவில் கனமழை மட்டும் விட்டு விட்டு பதிவாகும் கர்நாடகா மற்றும் கேரளாவின் கடலோர பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளில். ஆகவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்களுக்கு வேணால் இயல்பை ஒட்டியும் சற்று கூடுதலாக ஏதேனும் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கலாமே தவிர, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார் இது போன்ற பல மாநிலங்கள், மத்திய மாநிலங்களில் தொடர்ந்து வறட்சி சூழ்நிலை பொறுத்தவரை ஏற்படலாம். அந்த தென்மேற்கு பருவமழை முன்னேறுவதில் சற்று நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து காத்திருக்கிறது. இதனால தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குறையும் நீர் வரத்து, அதை நம்ம மிக முக்கியமா நம்ம சொல்லிடணும். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கர்நாடக மாநிலங்களில் குறைவான மழை பொழிவு பதிவாயிட்டு இருக்கு. கபினி, கிருஷ்ணசாகர் போன்ற அணைகள் ஒரு சீரான அளவிலேயே நிரம்பிட்டு இருக்கு. ரொம்ப அதிவேகம் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய அணை பகுதிகளும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணை பகுதிகளிலும் ஒரு சீரான அளவு நீர் வரத்து அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அதிக அளவு நீர் வரத்துங்கிறது அங்கே இன்னும் வரலை. தொடர்ந்து அதை நம்ம பார்க்கலாம். தொடரும் மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மேற்கு, கன்னியாகுமரி மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் அப்படியே விட்டு விட்டு கணிசமாக கனமழை தொடர்ந்து பதிவாகும். மற்றபடி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், மதுரை மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். மாலை அல்லது இரவில் பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பதாக சென்னை பகுதிகளிலும் ஒரு சீரான அளவு மழை பதிவாச்சு. கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், திருவண்ணாமலையில் நிறைய இடத்துல மழை பெய்யல. ஒரு சில இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆங்காங்கே பகுதியாக நமக்கு பதிவானதை நம்ம பார்த்தோம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு விட்டு விட்டு ஒரு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவாக இருக்கும். ஒரு சில இடங்களில் கனமழையும் நமக்கு பதிவாகக்கூடும். நமக்கு உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் இரவு அல்லது நள்ளிரவில் ஒரு மிதமான மழை பொழிவை நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பொழிவுகள் ஒரு சீரான அளவில் மிக கனமழை இல்லாமல் ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழையும், மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் தினந்தோறும் கனமழையாக எதிர்பாருங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.